காலையிலேயே என் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுமே அப்படி பண்ணட்டுமா இப்படி பண்ணட்டுமான்னு கேட்டே அரை மணி நேரம் அதிலே போயிடுச்சு. நீ எப்படியுமே பண்ண வேண்டாமா, நம்ம ஊர் ஸ்டைலில் குழம்பு மட்டும் பண்ணி கொடுத்துரு, அதுவே போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் 65யும் சிக்கன் குழம்பும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் இருக்க சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டயம் 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு சமைச்சு கொடுத்த ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். நான் லேட் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சே வரும்போது கையோட ஒரு தர்பூசணி பழமும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அதை நான் வெட்டியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வெட்டியே கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நானும் ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டேன். என்னதான் நம்ம சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்தாலுமே இந்த ஹஸ்பண்ட் கிட்ட பாராட்டு வாங்குறதே ஒரு தனி ஃபீல் தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது சமையல் எப்படி இருக்குன்னு கேட்டுருவேங்க. அவரும் மனுஷன் பாவம் சலிக்காம சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் நைட்டுக்கு ஒரு நெய் தோசை சுட்டுட்டு கூடவே கொஞ்சமா புதினா சட்னி வச்சுட்டு மதியம் பண்ண சிக்கன் குழம்பு இருந்ததுனால அதையுமே ஊற்றி சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஆச்சும் பண்ணி விட்டுருங்க.